உதகை அருகே நேற்று அறுவடை செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் 3200 கிலோ வெள்ளை பூண்டு காணாமல் போயிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிக அளவில் வெள்ளைப்பூண்டு மற்றும் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் போன்ற பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். குறிப்பாக தற்போது பூண்டு சீசன் என்பதனால் ஏராளமான விவசாயிகள் பல ஆயிரக்கணக்கான கிலோ விதைப்பூண்டுகளை வாங்கி அவற்றை தங்களது நிலங்களில் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் சீசன் என்பதனால் கடந்த சில நாட்களாகவே அறுவடை செய்து அவற்றை மேட்டுப்பாளையம் மண்டிகளுக்கு கொண்டு சென்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் உதகை அருகே இருக்கக்கூடிய தொட்டபெட்டா பகுதியைச் சார்ந்த ஜெகதீஷ்குமார் என்பவர் குந்தச்சப்பை பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் முழுவதுமாக பூண்டு விவசாயம் செய்திருக்கிறார். அவர் கடந்த 2 நாட்களாக பூண்டு அறுவடை செய்து அந்த மூட்டைகளில் நிரப்பி வைத்த நிலையில் அனைத்து பணிகளும் நேற்று மாலை நிறைவடைந்திருக்கிறது. சுமார் 80 மூட்டைகளில் வெள்ளைப்பூண்டானது நிரப்பி வைத்துவிட்டு அவர் நேற்று இரவு தனது வீட்டிற்கு வந்துள்ளார். இன்று காலை அவர் தனது தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது 80 மூட்டை பூண்டில் 40 மூட்டைகளில் இருந்த வெள்ளைப்பூண்டு மாயமாகி இருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தேனாடு கம்பி காவல் நிலையத்தில் அந்த பூண்டு திருடு குறித்து புகார் அளித்த நிலையில் தற்போது போலீசார் குழுக்களாக பிரிந்து அந்த பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது நள்ளிரவில் நோட்டமிட்ட சில மர்ம நபர்கள் அந்த தோட்டத்திற்குள் புகுந்து அங்கிருந்த 40 மூட்டைகளில் இருந்த வெள்ளை பூண்டை தற்போது அவர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாகனங்களை, அதே போல ஆள் நடமாட்டத்தை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் நள்ளிரவில் சென்றவர்கள் குறித்தும் அந்த பகுதி முழுவதும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது பூண்டின் விலை என்பது 150 ரூபாயாக விற்பனை செய்து வரும் நிலையில் அந்த விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையிலும் கூட தற்போது 40 மூட்டைகளில் இருந்த வெள்ளைப்பூண்டானது திருடப்பட்டுள்ள சம்பவம் உதகையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போல கடந்த சில மாதங்களாகவே ஒரு சில மூட்டைகளில் இருந்த மலைக்காய்கறிகள் காணாமல் போன நிலையில் தற்போது அதிக அளவிலான பூண்டு திருடப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.